Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் வாஸ்டின் பைலட். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நிலையில் தெரிஞ்சிருக்கோம். என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்டாக் ஸ்டிக்கர்ஸ் டூக்குன்னு போட்டிருக்கோம். மற்றபடி நிறைய இடத்துல தேஞ்சி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபுல்லாக டீகால் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம பழையசாக எப்படி இருந்துச்சு வண்டி அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வண்டி நான் ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் ஜாப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி இருக்குது என்னோடய ஐடியா அண்டு ஃபர்தராக எதனா அதில் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் அதில் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அது வந்து அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பழைய டிஃபால்ட் ஸ்டிக்கர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக டேமேஜ், டியூக் டோனர் போட்டிருக்கோம், அது ஃபுல்லாக டேமேஜ், ஓட்டை வர விழுந்திருக்கும். அண்ட் ஹெட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், ஃபுல்லாக அதுவும் டேமேஜ். இது பார்த்தீங்கன்னா தேஞ்சி ஃபுல்லாக நாசமாக போய்க்குது ஃபெட்டு கூட. இப்போது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணி 200 மட்டும் போட்டிருப்பேன். அண்டு நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் நம்ம பைக்கை மாற்ற போகிறோம். ஸோ நான் டேரெக்டாக கடையில் போய் என்ன நடக்குதுன்னு காட்டாமல் வண்டி முடித்த பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹெட்டுலேருந்தே போயிடுவோம். இப்போ ஹெட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நான் வந்து வழக்கம் போல் அந்த கிளாம்ப் இன்னும் மாட்டல, அதனால இன்னும் கோணியாக தான் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஹெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். மற்றபடி சைட்லலாம் ரொம்ப ஸ்க்ராச்சஸ் டர்ட்டியாக இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில், அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா தேஞ்சதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டு வச்சு ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருப்பேன். என்ன பார்த்தாலே தெரியும். ஸோ அது மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. பட் அதுக்கு ஆர்டர்லாம் நான் போட்டாச்சு, இன்னும் வரப்போது, வந்துச்சுன்னா அதை மாட்டிடுவேன். அண்ட் ஃபோக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆயில் லீக்கேஜ் இருக்குது. ஸோ தெரியும் பார்த்திங்கன்னா ஃபோக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஆஃப் டாபிக் போயிட்டு ஸ்டிக்கரை விட்டு. ஸோ டேங்க்கில் பார்த்திங்கன்னா நார்மலாக பழையபடி பார்த்திங்கன்னா டியூக்குன்னு இருந்திருக்கும். அதான் அந்த பழைய ஸ்டிக்கர் பிளாக்கில், சாரி ஆரஞ்ச் அண்ட் பிளாக்கில் பார்த்திங்கன்னா டியூக்குன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா மேட் பிளாக்கில் அடிச்சிருக்கேன் நான். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்குறேன். ஸோ ஷார்ட் வீடியோ ஒன்று இருக்கும், அது பாருங்கள், அது எப்படி ஓட்டணும்னு சொல்லி சின்னதாக போடுறேன். ஸோ நான் அதை வெட்டிக்கல் எடுத்திருப்பேன். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு இது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய டிசைன் நல்லா கவனித்து பாருங்கன்னா இப்படி டாப் ஆங்கிளில் வந்து காட்டுறேன். ஸோ ஓட்டும் போது நம்மளுக்கே பார்க்க ஓட்டுறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு டிசைனை நான் வந்து யோசிச்சு எதனா இன்ஸ்பயர் ஆகி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஓட்டியிருக்கிறேன் நான் இதை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஆங்கிள் வரும், அதுக்குள்ளே ஒன்று வரும். ஸோ அதே தான் தூக்கி இப்படி ஒரு ஆப்போசிட் சைட்லேயும் அப்படியே இந்த சைட்லேயும் ஓட்டியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த கேடிஎம் இதுலேயே வந்து நிறைய பைக்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த டிசைன் வந்து வந்துருக்கும், அது ஓட்டிகிட்டு பண்ணேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட் பிளாக் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா டோண்டுன்னு அடிக்காமல் நான் வேர்ட்ஸில் இது பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன், நம்ம என்ன சொல்கிறது, புதுசாக வர ஸ்பைடர்மேன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபாண்ட் தான் வரும். ஸோ அதே மாதிரி 200ன்னு அடிச்சிருப்பேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டிக்கர் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பேன், பார்டர் லைனு. ஸோ அந்த இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்டர் லைன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே ஆரஞ்சில் 200ன்னு அடிச்சிருப்பேன். நீங்கள் கேடிஎம்னு எதுவுமே அடிக்கல வந்து ஒரு மாதிரியாக தெரியும், ஓவர் டன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். ஸோ இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இது அடிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் வீட்டில் அப்பா அம்மா உட்கார முடியாதனால இதை நான் போட்டுட்டேன். இல்லை இது எடுத்துட்டோன்னா இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பேட்டர்ன் தான் இங்கே வரும். ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், பின்னாடி இருந்து பாருங்கள். ஸோ அது கொம்பு மாதிரி இப்படி அழகாக தெரியும் அது. அண்டு முக்கியமாக வண்டியிலே எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா என்னோடய சிக்னேச்சர் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிசைன்டு பைன்னு போட சொன்னவரை, ஸோ அவர் டிசைனிங் போட்டார். ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே நோ ப்ராப்ளம், அவ்வளோ யாரும் உன்னிப்பாக கவனிக்க போகிறது, கேமராவிலையும் வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக போட்டிருக்கனால அவ்வளோ தெரியாது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அண்டு நம்மளோட சிக்னேச்சர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, அதே பார்த்து சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாம் ஒர்க்கும் டன் தான். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து, டேங்க்லேருந்து, ஹெட்லேருந்து, காக்காவே கொன்னுடுவேன் நான் ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெல்லி, இந்த கோயிந்த தான் கத்தினே இருக்கிறான் வீடியோ எடுக்கும்போது, மதியம் சோத்துக்கு ஒரு வேலை பெருக்கடி உனக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கீழே பெல்லி பேன் மட்டும் தான் இன்னும் மாட்டல, அதை நான் மெக்கானிக் மாட்டார்னா அதே ஃபார்மேட்டில் தான் நான் கீழே அடிப்பேன். ஸோ அது வந்துச்சுன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகிடும் பைக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். அது இப்போ பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போது வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வண்டி மேலே உட்காந்துட்ருக்கேன். ஸோ இது பாருங்கள் டாப் ஆங்கிள். ஸோ டிசைன் எப்படி இருக்குது, இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் பார்டர் லைன் போர்டு இல்லாமல் ஸோ என்னோடய எட்ஜஸ் எல்லாமே நான் பார்டர் அடிச்சிருப்பேன். ஸோ யார் ஸ்டிக்கர் அடித்தாலும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எட்ஜில் எதுக்கும் எக்ஸ்ட்ரா பிளாக் லைன் ஒட்டிக்கோங்க, இல்லைனா சைட்லேருந்து பிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நல்லா சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டிக்கர் ஒர்க்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய்ட்டு அப்படியே சினிமேட்டிக் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. Yeah.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட வண்டி ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த பெல்லி பேனும் பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்னோடய ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டில் காப்பர் அடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது 2 ஃபோக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அது லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கனால ஸோ அது என்னென்னா அது வந்து கைட்டிட்டு அது வந்து ஃபுல்லாக ஆயில் பம்ப் பண்ணிவிட்டு திருப்பி சீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஸ்டிக்கர் அடிச்சிட்டோம்னா அது மொத்தம் பிச்சுன்னு வந்துடும். சார் அது பெண்டிங்கில் விட்டுருக்கேன். அந்த டேங்க் மேலே ஒரு ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் டிசைன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து வரப்போகுது. ஸோ பெண்டிங் பார்த்திங்கன்னா இது 3 தான். ஃபோக்கஸ், அப்புறமா அந்த கீழே பெல்லி பேனு அண்ட் நம்மளோட டேங்க் தான். மற்றபடி வீடியோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிஞ்சிருச்சு. அண்டு வேறு என்ன இருக்குது பெண்டிங் இதில்? வேறு எதுவும் பெண்டிங் இல்லை. மற்றபடி வண்டியில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ், ஆக்சிலேட்டர் கேபிள் மற்றபடி மாற்றுறதுலாம் இருக்குது. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வண்டி முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா ப்ளீஸ் டூ கன்சிடர்ஸ் லைக்கிங் மை வீடியோ என்னத்தை ஓலாடுற லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும். ஸோ நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் இந்த வண்டி பற்றி. நிறைய வந்து ஆக்சிலரி லைட்ஸ் பற்றி போட்டிருப்பேன். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிமோட்டு, அப்புறமா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்லாம் நிறையா இருக்குது பைக் அக்சசரின்னு சொல்லி எல்லாம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் கைஸ். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகேங்களா? டேக் கேர் கைஸ். பாய். அண்ட் கைஸ், நம்ம பேக்ரவுண்டை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். அது அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. அவங்க ப்ரைவசியை நான் வந்து இது தடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பாவம், அவங்க ஸ்லீயாக தூங்கிட்டு இருக்காங்க, உட்காந்து நான் கத்திட்டு இருக்கேன். அதனால தான் நான் வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். பட் இவங்களாம் இருக்கிறாங்களா? ஸோ அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கனால, நம்ம மாடுங்கள்லாம் நிறையா இருக்கனால உட்காந்து முறுக்குனா அதுங்களாம் பயந்துடும். ஸோ அதனால தான் நான் வீடியோவில் வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட் வீடியோ ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் முறுக்கி காட்டுறேன். ஸோ மாடுங்க இருக்கனால நான் முறுக்க மாட்டேன். ஸோ இப்போ அதுங்க தண்ணி வர வைக்கணும். அதுக்கு ஏன் மாடுலாம் கேட்காதீங்க. நான் வந்து நாய் போட்டு வீடியோ டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இது அனிமல்ஸ்க்கெலாம் நம்ம போடுறது தான். ஸோ முடிச்சுக்கலாம் இதோட வீடியோவை. My life is in this town and I